ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டு பட்டில் ஃபேமிலி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரேம்ப் சேலஞ்ச் நமக்கு நடக்க போகுது. இந்த ஒரு ரேம்ப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இந்த ஒரு மிகப்பெரிய ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துடலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது இந்த ரேம்பை பொறுத்தவரையிலும். ஜம்ப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பில் வந்து நம்ம கரெக்டாக வந்து இங்கேருந்து ஒரு ஜம்ப் எடுத்து யார் வந்து என் பாயிண்ட்டுக்கு போகிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வினராக இருக்க போகிறாங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போயிட்டு மக்களே உங்களை எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சானை பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சின்சானை பிடிக்கும்னா மறக்காமல் சின்சான்னு கமெண்ட் பண்ணி இருக்கிறதுல ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க மக்களே. பாப்பா எத்தனை பேருக்கு உண்மையாக சின்சானை பிடிக்குதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்பில் ஜம்ப் எடுத்துகிட்டு சின்சான் போயிட்டுருக்காப்புல. படுத்துட்டு பார்ப்போம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டை டச் பண்ணுறானா இல்லையான்னு. ஒன்றுமே இல்லை, கீழே விழாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் பாயிண்ட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் லேண்ட் ஆகணும். போட்டு பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் லேண்ட் ஆகிட்டாரு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பட்லு மாமா இருக்காரு. பட்லு மாமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாரு பொறுத்து வந்து பார்ப்போம். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்லு மாமா போயிட்டுருக்காரு. சூப்பராக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பக்கா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜம்பை ட்ரை பண்ணுறாரு போல். ஃப்ளிப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. பாப்பா இவருடைய இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போராடுறத நல்லா தான் போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம். கிட்டக்கே வந்துட்டார் மக்கள். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்லு மாமாவும் கீழே விழுந்து வின் பண்ணிட்டாரு. வேறு லெவலில் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மோட்டு மாமா இருக்காரு. மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பொறுத்து பார்ப்போம். அதே மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ பிடிக்குமோ அவங்களாருமே கமெண்ட் செக்ஷனில் மோட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் ஒரு ஆட்டினை போட்டுவிடுங்க மக்களே. பார்ப்போம் எத்தனை பேருக்கு உண்மையாக மோட்டோ பட்டு பிடிக்கணும் பார்ப்போமா. ஓகே ரைட்டு பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ மாமா வேறு லெவலில் இன் பாயிண்ட்டை ரீச் பண்ண போகிறாரு மக்களே. போடே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன் பாயிண்ட்டை ரீச் பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டார் நம்ம மோட்டு மாமா. மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கா வந்துட்டார் மக்களே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஒரு ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினச்சா நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இல்லை, நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையாது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு வராங்க. ஓகே ரைட்டு விடுங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பையன் ஜான் இருக்கான். குட்டை பையன் ஜான் ஆக போகிறான் டான் குட்டை பையன் ஜான் போயிட்டுருக்கா போல. இப்போ குட்டை பையன் ஜான் அப்படி போகிறான்னு பார்த்துலாமா. வெளில ஒரு ஜம்பை போட்டு பக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துட்டாரு. இந்த ரேம்ப்லேருந்து எப்படி பக்கா போகிறாரு இல்லைன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேம்ப்லேருந்து ஜம்ப் எடுத்து எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிட்டே என் பாயிண்ட் கிட்டே வர போகிறாரு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் கிட்டே வந்துட்டார் மக்களே. வேறு லெவலில் குட்டப்பையன் ஜான்மே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டா போல். சாமியாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜானை வின் பண்ணிட்டாரு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஜகஜா இருக்காரு. கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பில் ஜம்ப் எடுத்து வேறு லெவலில் வெற்றிடமாக போயிட்டுருக்காரு. இந்த ரேம்ப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொடதா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரேம்ப் இருக்கும் டெஸ்ட் பண்ணுறா இல்லையா பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட்டும் வின் பண்ணிட்டு தாங்க வராரு இப்போலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் லான்ச் பண்ணிட்டாரு. ப்ராப்ளம் இல்லை, நம்ம கஜகஜா வின் பண்ணிட்டார் மக்களே. வேறு லெவலில் தோற்றோட சாம்பிளோட வின் பண்ணிட்டாரு பார்த்திங்களா. ஓகே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜக்கா இருக்காரு. டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு பிறண்டு எப்படியே முடித்து சூட்டின்னு இருக்காரு. சுடல் போக முடியுமா அந்த ஷோடாக சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் முட்டிக்கிட்டு இருக்காரு. பாப்பா எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே வெளில வந்துட்டு ஜம்பு போட்டு போயிட்டுருக்காரு. கிட்டக்கா போய் லேண்ட் பண்ணுவார் இல்லைன்னு தெரியல. சங்கட்டமான விஷயம் டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார் இல்லையான்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு இல்லையான்னு. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்டை ரீச் பண்ணி வின் பண்ணிட்டாருங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிங்கம் சார் இருக்காரு. சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போமா. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தான் போயிட்டுருக்காரு. போட செம்ம ஜம்ப் இது. இந்த ஜம்பை எதிர்பார்க்கலங்க. ஃப்ளிப் அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் போட்டு எப்படி போகிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜம்பை போட்டு செம்மையாக போயிட்டுருக்காருங்க. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப்பு போட்டு கிட்டக்கா போயிட்டாரு. என் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாரு மக்களே. சமாளில் நம்ம சிங்கம் சாரை வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ரீச் பண்ணி வின் பண்ணிட்டாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுறாங்க கிடையாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சின்சான் ஒய்டி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.
மறக்காம சின்சான் ஒயிட்டி சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஆர்டின் போட சொன்னேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க மறக்காமல். ஓகே மக்களே, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களோட இந்த வீடியோ பெறுவது நான் தான் அவங்க சின்சான் ஒயிட்டி. டாடா, பை பாய்.